ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे। श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की, ईश्वर जयप्रकाश महाराज गुरु महाराज की। गौर विमानंदे हरि हरि बोल। பிரபாருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரணாம் மாதாஜி. ஸோ இப்போ வந்து நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். இந்த புக்கு முடிச்சிடுவோம் மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2-3 கிளாஸில். ஓகே, அப்புறம் வேறு புக் போகலாம். ஸோ பாகிஸ்தான் இதை பற்றி பேசியிருந்தாங்களா? பாகிஸ்தானில் கூட நிறைய கிருஷ்ணவன இயக்கம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ராம் ஜெத்மலானி அவர் வந்து பெரிய லாயர், பெரிய பொலிட்டிஷியன். அவர் பிரபாதை பார்க்க வந்தபோது அவனால பேசுகிறாங்க தமால் கிருஷ்ண மகாராஜ், இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாகிஸ்தானில் கூட நம்ம வந்து நிறையா கிருஷ்ணவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கராச்சி அங்கே 2 நாள் இருந்தேன். அங்கே வந்து அதை எழுதுறார், அந்த டிவோட்டி எழுதுறார். அவர் ஒரு முஸ்லீம் பர்சனாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரபா டிசேபில் மாதிரி அத்ரேய ரிஷின்னு சொல்லி மாற்றிட்டாங்க பேரை, அத்ரேய ரிஷி. ஓகே, அவர் பேரை தான் ஏதோ ஒரு கான் அப்படி முடியும். அப்படி பேர் மாற்றம் அவங்க வந்து இது மாதிரி. அதில் வந்து அசீஸ் பீர் முகமது இவரே பாகிஸ்தானில் வந்து ஒருத்தர் மார்பிள் கடை வச்சுருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிருஷ்ணவன இயக்கம். அதனால் அவர் என்ன சொல்கிறார், நான் சப்போர்ட் பண்ணுறேன்டார். ஹரே கிருஷ்ணா மதி. ஆனால் இப்போ வந்து நம்ம இது பண்ண முடியாது, இடமெல்லாம் கேட்க முடியாது. வீடு கேட்டு வீடெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா, வீடு வீடாக போய் ப்ரோக்ராம் பண்ணுவோம், அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் அவருக்கு இன்னும் ஃபுல் நம்பிக்கை வரல. ஆனால் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எதுவும் லிட்டில் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பாகிஸ்தானில் போய் நாங்கள் பண்ணுறோம். தெஹ்ரான் ஈரான்லேயும் நாங்கள் ஒரு சென்டரை வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு அத்ரேய ரிஷி. பாகிஸ்தானுக்கு வந்து இது பண்ணுறாரு. ஈரானும் பாகிஸ்தான் பக்கத்தில் தான், அது இது பார்டர் வழியாக வந்துடலாம். மீன்ஸ் நம்ம பாகிஸ்தான் நம்ம மாதிரி ஈரான் பாகிஸ்தான். ஓகே, ஸோ இப்போ ஜெத்மலானி வந்து ஃபுல்லாக பிரச்சாரத்தை இருக்க. மீன்ஸ் பிரச்சாரம்னா அது ஆன்மீக பிரச்சாரம் கிடையாது, பொலிட்டிக்கல் ஃபீல்டு அதில் இருக்குது. அதுலேருந்து வந்திருக்கார். ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம் வந்திருக்கார். அப்போ காலையிலேருந்து அவர் ஒரே இதில் தான் இருந்தார். இப்போ தான் வந்திருக்கார். வந்துட்டு அவர் சாப்பிட்லேன்னு தெரியுது. பிரபாதர் சொல்கிறார், நீங்கள் சாப்பிட்டு போகணுன்றார். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் இந்த ரைஸ் தால் சப்பாத்தி 1 o'clock கரெக்டாக ஆகுது. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு தமால் கிருஷ்ண மகாராஜ் முன்னால். ஆமாம், நாங்களாம் ஹிப்பியாக இருந்தோம், நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம், எல்லா விதமான பழக்கமும் எங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், இப்போ திங்க் பண்ணவே முடியாது, எங்களுக்கு கிருஷ்ணா பிரசாதம் தவிர மற்ற எதை பற்றி எங்களுக்கு திங்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தமால் கிருஷ்ண மகாராஜ். இந்த மாதிரி தான் எங்களை வந்து பிரபாதர் வந்து இனிஷியலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி கொடுப்பார். அவர் குக் பண்ணி தர அந்த பிரசாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே அந்த நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு பிரபாதர் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஸோ பர்சனலி குக்குடு பிரசாதம் குக் பண்ணி ஒரு எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. 20 பேர் சாப்பிட்டு போன பிறகு எல்லா பாத்திரத்தையும் கழுவுவார். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஒருத்தர் வந்து ஏதாவது சர்வீஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டால் எப்படி என்ன பண்ணான்னு யோசிக்கிறார். எல்லோரும் குக் பண்ணுறாங்க, எல்லாம் சாப்பிட்டு போயிடுறோம், அவர் எப்படி எப்படி யாராக கழுவுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு ஒருத்தர். அப்புறம் பிரபாதர் கழுவுப்பாரா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி தான் அது கீர்த்து தான் அது அந்த மாதிரி கேட்டது. இன்னொரு டிவோட்டி. ஸோ பிரசாதம் தான். ஓகே, ஸோ பிரசாதத்தில் பயங்கர நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் பகவத்கீதை லெக்சர் கொடுப்பாரு, ஸ்ரீமத் மகா லெக்சர் கொடுப்பாரு, கீர்த்தன் பண்ணுவாங்க,
எல்லாமே எங்களுக்கு அறிவு, மியூசிக், உணவு இது எல்லாம் கிடச்சிதுங்க, அதனால் இங்கே வந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தன் ஆகிட்டோம். அப்போ அவர் ராம் ஜெத்மலானி கேட்குறாரு, என்னை மாதிரி ஆள்லாம் இது வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து ஃபுல்லாக பொலிட்டீஷியன், ஹவுஸ் ஹோல்டர், என்னை மாதிரி ஆள்லாம் அதில் பங்கேற்க முடியுமான்னு கேட்குறாரு. தமால் கிருஷ்ண மகாராஜ், ஆமாம் நிச்சயமாக நீங்கள் பங்கேற்கலான்றார். இந்த உங்கள் மாதிரி ஆளுங்களாம் இங்கே வரணும் கட்டாயம். இவங்க இல்லைன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, கோர்ட் கேஸ் சொல்லிவிட்டு எங்களுக்கு ஜுகு மும்பையில் வந்து இடம் தர முடியாமல் இடம் ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுனாங்கன்னா எங்களுக்கு ஈஸி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் ஜெத்மலானி சொல்கிறாரு, ஓகே எனி டைம் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, இந்த கோர்ட் விஷயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ப்ரோபா சொல்கிறார், அவர் லாயர் அப்படின்ட்டார். ஓகே, அப்போ அவர் கேட்குறாரு, இந்த மூமெண்ட்டில் இருந்துட்டு நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் நான் வீட்டிலேருந்தே பயிற்சி பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. எஸ் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேவரபுளாக இருக்கலான்றாங்க. நீங்கள் டிசிபிள் இனிஷியேஷன் வாங்கிட்டீங்கன்னா அப்போ எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். 4 ஒழுக்க விதிமுறைகள், 16 மாளிகை சாண்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். இது வாழ்க்கை முழுவதும் ஃபாலோ பண்ணி ஆகும். அதனால் நீங்கள் இனிஷியேஷன் வாங்காத வரை நீங்கள் இப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பாகிஸ்தானில் லெட்டர் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஹவுஸ்லேருந்து எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர் அந்த ஹவுஸோடைய ஓனர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களை மாதிரி தான் அவரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்னு சொல்லி சொல்கிறார். ஆர்த்தர் யங் அண்ட் கம்பெனி, இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கம்பெனி நினைக்கிறேன். ஆர்த்தர் யங் அண்ட் கம்பெனி, இதில் வந்து அவர் எம்டிஏ, அந்த பாகிஸ்தானில் எம்டியாக இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறார். இந்த ராம் ஜெத்மலானி கொஸ்டின்லாம் கேட்குறாரு பிரபாதத்தை, கிருஷ்ணர் வந்து உண்மையிலே இருந்தாரா இல்லை கற்பனையான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா ஏன் கற்பனைன்னு நினைக்கிறீங்க? இது வந்து மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதம் வந்து இந்தியாவுடைய ஒரு வரலாற்று காவியம், அது வந்து கற்பனை கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ராமாயணம் இருக்கு இல்லையா, ராமாயணத்தில் வந்து ராமாயணம் உண்மைதான்றார். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா ராம் ஜெத்மலானி, ராமாயணம் வந்து மகாபாரத முன்னாலே வந்துடுச்சு, அப்போ மகாபாரதத்தில் ஏன் ராமாயணத்தை பற்றி குறிப்பே இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பிரபா சொல்கிறாரு, ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது, ராமாயணம் இருக்குது அப்படின்றார். ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம், ஸ்ரீமத் பாகவத்தில் ராமாயணத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கேண்டலில் 9th கேண்டல் தானே, 9th கேண்டலில் ஸ்ரீமத் பாகவத்தில் வரும் இல்லையா ராமாயணம், ராமர் சீதா. ஓகே, வரும் 2 chapter 3 chapters வருது. ஓகே, ஸோ அதனால் இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருஷ்ணரே கீதையில் சொல்லும்போது அம்பு விடுறதுல நான் ராமா அப்படின்னு சொல்கிறார், ஒரு பிளேன் சொல்லும்போது. அதே மாதிரி பிரம்ம சமிதாலையும் சொல்கிறாரு. பிரம்மா சொல்லும்போது ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன்னானாவதார மகரோ புவனேசகெந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமாபமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ராமா இந்த நேம் இங்கே கூட குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அந்த ராம் ஜெத்மலானி ஓகே சொல்லிடுறார். எப்பயுமே இருக்கிறாங்க அவங்க, ராமர் கிருஷ்ணர்லாம் எப்பயுமே இருக்கிறாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ இங்கே வராங்க, அப்புறம் டிஸப்பியர் ஆகிறாங்க, அவ்வளோதான். எப்படி சன் வந்து அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகுது, அதே மாதிரி தான் அவங்களும். அதனால் நீங்கள் ராமர் இங்கே குறிப்பிடப்படலை அப்படிங்கிறதுக்காக ராமர் இல்லைன்னு கிடையாது. நீங்கள் எந்த லாபம் வேணுமோ அதான் குறிப்பிடுவீங்க, எல்லா லாபமாக சொல்லுவீங்க, கோர்ட்டில் போயிட்டு வேணுங்கிற லாபம் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் ராமர் எப்போ வேணுமோ வருவார்னு சொல்கிறார். ஸோ அப்புறம் சாப்பிட சொல்கிறார். ஃபுல் பிரசனம் சாப்பிட்றாரு உட்காந்து. நான் இல்லை கிளம்புன்னு சொல்கிறார். பொலிட்டிக்கல் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஸ்வீட் கொடுக்குறான். அப்போ அவர் சொல்கிறார், ஸ்வீட் வந்து முதலே கொடுப்பாங்க உத்தரப்பிரதேசில், ஆனால் நீங்கள் கடைசியில் கொடுக்குறீங்க. அது கடைசியில் கொடுக்குறான் கரெக்டு. ஸ்வீட் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோன்னா பசி அணைங்கிடும். ஸ்வீட்டு கூட தண்ணி கொடுத்தாலும் முடிஞ்சிச்சு, பசி கேசி. ஓகே, ஸோ ஸ்வீட் வந்து லாஸ்ட் தான் சொல்லி சொல்கிறார் பிரபாதர். ஸோ இப்போ வந்து எல்லாம் வெஸ்டர்னைஸ் மாறதுனால எல்லாம் டெசர்ட்லாம் சாப்பிட்றோம் முடியும் போது அப்படி சொன்னார். ஆனால் ஃபுல் பிரசாதம் சாப்பிட்றாரு அவர், ஏன்னா அவ்வளோ பசி அவருக்கு. ஃபுல் பொலிட்டிக்கல் மீட்டிங் போயிட்டு காலையில் எதுவுமே சாப்பிடல, இங்கே ஃபுல்லாக சாப்பிட்றாரு. ஓகே, எதுக்காக சுகர் கடைசியில் கொடுக்குறாங்கன்னா, ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சாப்பிட்றாங்க. சுகர் ப்ரொடியூசஸ் எனர்ஜி டு டைஜஸ்ட் ஃபுட்.
ஸ்வீட் சாப்பிட்டா கடைசியில் நம்மளுடைய உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ப்ராப்பராக சொல்கிறோம். ஓகே, அது ராம் ஜெத்மலானி சொல்கிறார், ஃப்ரெண்டு சொன்னது அப்படி சொல்கிறார். ஓகே, ஸோ பிரபா சொல்கிறார், ரொம்ப நன்றி நீங்கள் பிரசாதம் எடுத்ததுக்குன்னு சொல்கிறார். ராம் ஜெத்மலானி சொல்கிறார், எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் இந்த பிரசாதம் சாப்பிட்ட உடனே அவர் முகம் ஃபுல்லாக மாறிட்டு, அது வரையும் அவர் எங்கேயா போகணும், மீட்டிங் போகணும். அவர் சாப்பிட்ட உடனே தேங்க்யூ சொல்கிறார். ஏன்னா நான் சாப்பிட்ருக்கே மாட்டேன், நைட்டு போய் வீட்டில் போய் ஏதாவது சாப்பிடுவேன், அவ்வளோதான். இந்தமாதிரி பிரசாதத்தில் வந்துட்டேன்னா அதை சாப்பிடவே முடியாதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லி சொல்கிறார். நான் திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணேன். எனி டைம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே சாப்பிட்டாருன்னு சொல்லி அவங்க டிசைப்பிள்லாம் சொல்கிறாங்க. ப்ராப்பர் அவர் வந்து பிரசாதம் பிளேட் ஃபுல்லாக அவர் சாப்பிட்டாரு, அவ்வளோ பசியில் இருந்தார். எஸ் வெரி சம்ப்டிவஸ் ப்ளீஸிங், பயங்கர பசியாக இருந்தாங்க. கூட வந்தவங்களாம் எல்லாம் பசியாக இருந்திருக்காங்க. ஓகே, ஹோல் டே அவர் சாப்பிடல போல். அதனால் நீங்கள் எப்பயுமே யார் வந்தாலும் பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அதனால் இந்த ராம் ஜெத்மலானிக்கு வந்து நல்ல இம்ப்ரெஷன் இஸ்கான் மேலே. எந்த ஹெல்ப்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ மிஸ்டர் ராஜ்னா இவர் ஏற்கனவே இந்த கவுன்சிலர் இருந்தார் இல்லையா, ஏரியா கவுன்சிலர் இருந்தார். ஜுகு டெம்பிள் உடைக்கும் போது கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். இப்போ அவர் எம்பி ஆகிட்டார். இவர் இப்போயே வந்து பார்க்குறாரு, பிரபாதை பார்த்து சொல்கிறார், நான் மொராஜி தேசாய். அப்போ வந்து மொராஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டர். அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்றார். ஓகே, அப்போ மொராஜி தேசாய் வந்து பாம்பே வராரு. பாம்பே வந்தாலுமே அவர் வந்து நம்ம பிரபாத பிளேஸுக்கு வரமாட்டாங்க, பிரபாதை தான் போய் பார்க்கணுன்னு சொல்கிறான். பிரபாதை சொல்கிறாரு, இது வந்து நல்லா இல்லை. ஏன்னா ஒரு செயின்ட்லி பர்சனை வந்து சத்திரியாசம் வந்து பார்க்கணும், தலைவர்கள்லாம் வந்து பார்க்கணும், நம்ம போய் பார்க்க தான் கரெக்ட் கிடையாதுன்றார் பிரபாத். ஓகே, அப்படிப்பட்டவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நல்லது பண்ண மாட்டாங்கன்றார். ஓகே, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தான் போய் செயின்ட்லி பர்சனை பார்ப்பாங்க. பரீட்சித் மகாராஜா சூரிய கோஸ்வாமி பார்த்தா இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப பெரிய மனுஷன், எல்லாம் என்னை வந்து பார்க்கணுங்கிறது யூஸ்லெஸ் அப்படின்றார் பிரபாத். ஓகே, ஸோ சைத்தன்ய மகாபிரபு இதே மாதிரி தான் பண்ணார். பெரிய பெரிய அரக்கர்கள், பெரிய பெரிய அரசர்கள்லாம் கூட யாரையும் மீட் பண்ணல அவர். ஓகே, அப்போ அரக்கர்களாக இருந்தாங்க பெங்காலில். நான் ஹுசேன் ஷா இல்லையா, அவன் அரக்கன் தான் ஆக்சுவலாக தடுக்க ட்ரை பண்ணான். ஆனால் சைத்தன்ய எந்த ஒரு அரசனையும் பார்க்குறதே கிடையாது. பிரதாபருத்ரா ஒரு பக்தர், அவரையும் பார்க்கலாம் சைத்தன்ய பிரபு. அது எக்ஸாம்பிளாக சொல்கிறார் பிரபாத். பெரிய பெரிய அரசர்கள் அக்பர், மான்சிங்லாம் வந்து ரூபகோஸ்வாமி இடத்துக்கு தான் வந்து பார்த்தாங்க. அக்பர் எவ்வளோ பேர் ராஜா, அப்போ நினச்சா ரூபகோஸ்வாமிக்கு வரட்டும் அப்படிலாம் இல்லை. அக்பரே என்ன பண்ணுறாரு, அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே ரூபகோஸ்வாமி பார்க்குறாரு, ஏதாவது சர்வீஸ் பண்ணுமான்னு கேட்குறாரு. மான்சிங் அதே மாதிரி தான். அப்போ டிசைபிள் சமத்துக்கு ஆமாம் கரெக்டு தான். அப்படி அவர் கேட்டாரா, மொராஜி தேசாய் அப்படி கேட்டாரான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படி கேட்கல, நான் ராஜாட்ட பேசினேன், பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்திருக்கும் போது நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார், அவ்வளோதான் அப்படின்றார். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொன்னால் கடைசியில் பிரபாத சொல்கிறாரு, சரி நீங்கள் நான் வரல, நான் வர முடியாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னால் நடக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. தமால் கிருஷ்ண மகாராஜையும் கிரிராஜ் மகாராஜும் அனுப்புகிறார், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்றார். ஓகே, உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க, பாம்பேயில் இருக்கார். சரி போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளம்புறாங்க. அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் காலையில் கொடுத்துருக்காரு. உடனே இவங்க நேராக ராஜ்டா வீட்டுக்கு, எம்பியோட வீட்டுக்கு போகிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. 1/2 மணி நேரமாக காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஓகே, அவர் திறக்கவே இல்லை, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து கதை திறந்துட்டு, இந்த வந்துடுறேன் உடனே இந்த சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வர்றாரு. 1 ஹவர் லேட்டு போய் மொராஜி தேசம்லாம் போய் நிற்கிறாங்க. ஸோ போய் நின்ன உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ரொம்ப பங்க்சுவல், ஆக்சுவலாக மொராஜி தேசாய் பயங்கர பங்க்சுவலாக இருப்பார். நான் உங்களுக்காக வெயிட் பண்ண அந்த டைம் முடிஞ்சு போச்சு, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. 2 பேரும் தலையை கணிஞ்சு போய்ட்டு அப்புறம் அந்த மாதிரி இஸ்கான் அப்படி இப்படி சொன்னாங்க. உங்கள் டைம் முடிஞ்சு போய் சொல்லிட்டு 2 மினிட்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. பெருசாக எதுவும் சாதிக்க முடியல. ஓகே, ஸோ ஏன்னா இந்த மாதிரி பர்சன்லாம் சைத்தன்யாவை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது, இது சைத்தன்ய சாதனத்தில் மத்தியில வருது, நிஸ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய பாரம் பரம் ஜிகமஷோர் பவசாஹரஸ்ய
சந்தர்சனாமிசைனாமதயோசிதாம் ச ஹந்த ஹந்த பிஜபக்ஷணத்தோ பேஷாதோ. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் முன்னேற நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பௌதிகமாக முன்னேற நினைக்கிறவங்களையோ, இல்லை அவங்க பொண்ணுங்கட்சியில் இருக்கவங்களையோ, இல்லைன்னா பெண்களை பார்க்கறதும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப விஷத்தை குடிக்கிறதோ மோசமாக. அதனால் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடக்கூடாது. ஸோ சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பப்ளிக்காக அந்த மாதிரிலாம் அவங்க இந்த ஃபோட்டோ பார்க்குறது, அப்புறம் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இது மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இதனால் சத்தியம் நம்ம ஒரு பார்க்க போகிறதில்ல. யாரை? ராஜாவை பார்க்கறதே கிடையாது. பிரதாப ராஜா வந்து ஒரு பெரிய டிவோட்டி இருந்தாலும் அவரே பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சன்னியாசி பண்ணக்கூடாது சொல்லிட்டு. பிரபா சன்னியாசி தானே, இப்போ நான் இது பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து விஷய். யார்? மராஜி தேசா ராஜா. அவரை பார்க்க முடியாது. அவர் வேணால் வந்து பார்த்து இது பண்ணி கேட்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் இவங்க 2 பேரும் இப்போ பார்க்குறாங்க. பார்த்தா இப்படி ஆயிடுச்சு கடைசியில். இவங்க எதுவுமே என்ன ரீசன் கேட்டப்போ அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை 2 பேருமே. அப்போ நேராக பிரபாட்ட வராங்க, வந்து மேட்ரு சொல்கிறாங்க. இது பிரபா இந்த மாதிரி ஆயிடுச்சு, 2 பேரும் போய் பார்த்தோம், அப்போ வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் லேட் ஆச்சுன்னு சார் பிரபா கேட்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லி திட்டுறார், பயங்கர திட்டிட்டு சொல்கிறேன். இல்லை எங்களால் லேட் ஆகலை, நான் கரெக்டாக போயிட்டோம், ராஜா அவர் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. எம்பி அவர் லேட் ஆகிடுச்சு. சரி, அப்போ மொராஜி தேசாய் சொல்லிட்டீங்களா, இந்த இவர் தான் லேட் பண்ணான்னு சொன்னீங்களான்னு கேட்குறாரு. இல்லை நாங்கள் சொல்லலைன்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் ஃப்ரெண்டு நினச்சி நீங்கள் சொல்லாமல் விட்டீங்களா, யூஸ்லெஸ் அப்படி சொல்லி திட்டிட்டு. ஆனால் பரவாயில்ல விடுங்க, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எதுவும் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. முதல் இம்ப்ரெஷன் ஆச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க வியூவை மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லிட்டார். மொராஜி தேசாய் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மொதல் வியூ தான், அதுக்கப்புறம் மாற்றவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மீட் பண்ண பிறகு அவங்க லெட்டர்லாம் எழுதுறாங்க மொராஜி தேசாய்ட்ட. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கோம், எங்களுடைய கொள்கைகள் என்ன, இந்த மாதிரி பகவத்கீதையை பரப்புறது தான், யாயுதம் பரமம் முக்கியம் மத்பக்தியை சபிதாசரி பக்திமய பராம் கிருத்துமா மாம் ஏ விசிசி அசம்சையா. இந்த மாதிரி எங்களுடைய கிருஷ்ணரே பிரச்சனை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாரு. அதனால் எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு இங்கே வர்றவங்களுக்கு ஒரு விசா மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பிரபாருக்கு வந்து நாங்கள் பெர்மனெண்ட் விசா அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு வர அவங்க டிசேபிள்ஸ்க்கு இங்கே உள்ள இந்தியன்ஸ் யாரும் சேர மாட்டேங்கிறாங்க கிருஷ்ண இயக்கத்திலே. அதனால் இந்தியாவில் வர்ற ஃபாரின் டிசேபிள்ஸ்க்கு விசா பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க வெளியே போக வேண்டியிருக்கு. அதில் ஒரு 10 lakhs செலவாயிடுது எங்களுக்கு. அதனால் நாங்கள் முடியலை, எங்களால் 10 lakhs எவ்ரி மந்த்லாம் 1 year ஆகுது. ஆனால் பிரபாரி எவ்ரி மந்த் 10 lakhs இந்தியா கொண்டு வர ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லி டீட்டெயில் லெட்டர் எழுதுறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து அந்த ஜுகு ப்ராஜெக்ட் வந்து எல்என்டி பண்ணுறாங்களே, இசிசி கம்பெனி, அது வந்து ஆனால் எதுவும் சரியாக போகல. ஏன்னா பேமெண்ட் வாங்குறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஸ்பீடாக போகல. அப்புறம் அங்கே உள்ள ஒரு பெரிய லைஃப் மெம்பர், அவர் பேர் பிரஜ் ரத்தன் மஹோத்தா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த ஃபீல்டு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்லலாம், அப்புறம் அவருடைய ஹெல்ப்பை எடுத்துக்கோங்கன்றார். அவர் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய கேப் இருக்குது, எல்லா பில்லையுமே நான் அப்ரூவ் பண்ண பிறகு நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இல்லைன்னா உங்களை ஏமாத்துகிற மாதிரி தான் தெரியுதுன்றார். உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி எல்லாமே சரபி மகாராஜ் சொல்லி எல்லா பில்லுமே அவர்கிட்ட போய் தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ பிரபா அங்கே இல்லாதப்போ ஒரு வட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பில்லு வரும்போது 2 lakhs பே பண்ணுங்கன்றார். இப்போ கிரிராஜ் மகாராஜுக்கு தெரியல, இவர் சொல்கிறத கேட்குறதா, பிரபா எதுவுமே பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பிரபாவுக்கு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி 2 lakhs பே பண்ண சொல்லி வந்திருக்கு, இவர் ஓகே சொல்கிறாருன்னு. அப்போ பிரபா சொல்ல அவர் சொன்ன மாதிரி செய்யுங்கன்றார். ஏன்னா கொஞ்சம் 2 lakhs கொடுத்தாலும் வேலை பார்ப்பாங்க, எதுவுமே கொடுக்கல வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவர் அந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவருக்கு தெரியுது, நிறைய காசு கொடுக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் கொடுத்தோம்னும் வேலை வாங்கணும், அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஸோ மிஸ்டர் சேத்தியும் அதே மாதிரி தான். அவரும் அந்த டெம்பிள் தான் நிறைய உழைச்சிருக்காரு. அவருக்கு லைஃபே பிரபா தான். அவர் தான் மிஸ்டர் சேத்தியும் அவரோட பையன் தான் ஜுகு டெம்பிளை வந்து இடிக்கும்போது ஃபஸ்ட்டு அப்போ வந்து அவங்க தான் கன்னை வச்சு அங்கே 2 பில்டிங் கட்டுவாங்க. கட்டிட்டு யார் வரீங்களோ சுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி எவனும் வர மாட்டான். ஓகே, கோர்ட்டில் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அங்கே வந்து மிஸ்டர் சேதி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறார். என்ன சமுதாயம்னா, ஒரு நல்ல சமுதாயம், நல்ல பஜன் பாடுவாங்க. ராதா மாதவா பிரேம சுதா சங்கீர்த்தன மண்டலம்.
இவங்க வந்து இது ஹரே கிருஷ்ண கீர்த்தன் மாதிரி நிறைய கீர்த்தன் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு லேடிஸ், செட் ஆஃப் லேடிஸ், அவங்க பஜன் பண்ண தான் அவங்க வேலை. இந்த மாதிரி அந்த குரூப் அப்பயே இருந்திருக்காங்க. ஓகே, வந்தாங்களே அதே மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து பாடுறோம்னு சொல்லி சண்டே ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 12 hour அகண்ட ஹரிநாம சங்கீதம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஓகே, அவங்க ரொம்ப அருமையாக பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. ஹரே கிருஷ்ணா டியூனே பாடுறாங்க, எல்லா பாட்டும் நல்லா பாடுறாங்க. ஓகே, பிரபாதனுக்கு வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ மிஸ்டர் சேத்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி மண்டல பீப்புள் வந்திருக்காங்க, பக்தர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, நிறைய பேர் யாருமே இல்லைன்றார். ஓகே, பிரபாதர் சொன்னவொடனே பிரபாதர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி இல்லை. அவர் ஏன் நம்ம மக்கள் வந்து இந்த என்னுடைய டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி சங்கீதம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒரு 12 hours உட்காந்து பண்ணுறாங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு, ஏன் டிஸ்டர்பன்ஸ் அவங்க இல்லாமல் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் ஏதோ பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே, ஸோ பிரபாதர் வந்து உபேந்திர பிரபு பார்க்குறாரு, எப்பயுமே கண்டினியூஸாக இந்த குரூப்பை புகழ்ந்துகிட்டே இருக்கார் பிரபாதர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன் நம்ம மக்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்களான்னு சொல்லி பிரபாதர் கேட்குறாரு. எல்லா மண்டலம் அந்த டிவோட்டிஸ் எல்லாம் மாதாஜிஸ் தான் எல்லாருமே, அவங்கெல்லாம் பிரபாதர் பார்க்கணும்னு சொல்லி பிரபாதர் அந்த ஹாலுக்கு வந்து மீன்ஸ் அங்கே கீழே வந்தாங்க, மேலே இருக்காங்க பிரபாதர், எல்லாம் அங்கேருந்து இது பண்ணுறாங்க. அப்போ சேத்தியும் தமாகிருஷ்ணன் வரான், பிரபாதர் பிடிச்சி அப்படி கூப்பிட்டு வரான், பால்கனில் வந்து பார்க்குறார், 2 minutes நிற்கிறார். அப்போ ஜெய ஜெய ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே ஜயா ஸ்ரீ ராதே இந்த பாட்டு பாடுறான், ரொம்ப அருமையாக பாடுறாங்க. பிரபாதர் ரொம்ப ரசிக்கிறார். அப்புறம் உள்ளே போயிட்டார். ஓகே, கீர்த்தன் வாஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்றார் பிரபாதர். ஓகே, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும். 24 hours 7 days கீர்த்தன் பண்ணுங்கன்றார் பிரபாதர். ஓகே, அட்லீஸ்ட் முடியலனா 6 AM to 6 PM நம்ம டிவோட்டிஸ் 12 hours டெய்லி கீர்த்தன் பண்ணுட்டார், டெய்லி கீர்த்தன் பண்ணுங்கன்றார். உடனே கீதாஜ் மகாராஜ் அவர் தான் பிரசிடென்ட், அவர் சொல்கிறார், டெய்லி கீர்த்தனம் இது எப்படி பிரபாத், நம்ம வந்து நிறைய சர்வீஸ்லாம் இருக்குது பிரபாத் அப்படின்றார். ஓகே, ஏன்னா வெளியில் போய் நம்ம ஃபண்டு கலெக்ட் பண்ணோம், எல்லாம் இப்போ தான் டெம்பிள் கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, எவ்வளோ சர்வீஸ் இருக்கும் அப்படி பிரபாத் சொல்கிறார். பிரபாத் சொன்னவொடனே நிறையா சர்வீஸ் இருக்குதுனால ஓகே ஆல்ரைட், அப்போ வந்து உங்களால் 24 hours டெய்லியும் பண்ண முடியாது, சரி சண்டே மாத்திரம் 6 AM to 6 PM பண்ணுங்க. பட் ஓகே அப்படின்றாங்க எல்லாம். ஏன்னா தமாகிருஷ்ண மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, பிரபாதர் வந்து இது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரல் பார்கெயின் சொல்கிறார். ஆன்மீக பார்கெயின் என்ன சொல்கிறது, பார்கெயின் தமிழ்லேயே பேரம் பேசுறது, ஆன்மீக பேரம், கரெக்ட், ஆன்மீக பேரம் பேசுறது. ஸோ ஆன்மீக பேரம் பண்ணியிருக்காரு பிரபாதர். நான் முதலே வந்து 12 மணி நேரம் பண்ணுங்கள் சண்டே அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டோம், 12 மணி நேரம் எதுக்கு பிரபாதர் 5 மணி நேரம் பண்ணுறோம், கரெக்டாக 12 hours எல்லாம் ஓகேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு 24 hours பண்ணுவோம் பரவாயில்ல, டெய்லி பண்ணுறதுல ஒரு நாள் மாத்திரம் பண்ண சொல்லியிருக்காரு பிரபாதரில், ஓகே சொல்லிட்டான். ஓகே, ஸோ பிரபாதர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, சங்கீர்த்தனை பண்ணோன்னா எல்லா விதமான பிரச்சனையும் பௌத்திகமாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி சரியாயிடுமா. ஓகே, பிரபாதருக்கு கம்ப்ளீட்டாக ஃபெய்த் இருக்குது ஹோலி மேலே. ஏன்னா இந்த கிரிராஜ் மகாராஜ் நிறைய பிரச்சனை இந்த டெம்பிள் கட்டும்போது. அவர் வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே கேட்பாங்க இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுதுன்னு. அவர் சொல்லுவார், மண்டே வெயிட் பண்ணுங்கள், மண்டே நம்ம சால்வ் பண்ணிடலாம்னு. உடனே ஓகே இதில் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ சண்டே ப்ரோக்ராம் ஃபுல்லாக கீர்த்தன் தானே, ஃபுல்லாக கீர்த்தனில் போய் கலந்துப்பாங்க எல்லா டிவோட்டிஸும். ஃபுல் கீர்த்தன் முடிஞ்சவொடனே மண்டே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஏன்னா சங்கீர்த்தன் முடிச்சு சால்வ் பண்ணிடுது இஷ்யூவை. ஓகே, இந்த எவ்ரி டைம் இப்படி தான் நடக்குது அவருக்கு, எல்லா ப்ராப்ளமும் மண்டே சால்வ் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ டேஸ் டு திங்க் அபவுட் இட். நான் நினைச்சு பார்க்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி வாங்குவார், டைம் வாங்குவாங்க. மண்டே வந்து கீர்த்தன் முடிஞ்சால் எல்லாம் சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம். ஓகே, பிரபாதர் எழுதுறாரு, இந்த மாதிரி நாங்கள் நீ சொன்ன மாதிரி கீர்த்தன் பண்ணுறோம், நிறைய மக்கள் வராங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் வராங்க இந்த கீர்த்தனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு, எவ்ரி சண்டே நிறைய கூட்டம் வருது, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறோம் நாங்கள், ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, அப்போ பிரபாதர் சொல்கிறார், வேறு இடத்துக்கு போயிட்டா பிரபா, தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங், இந்த மாதிரி சண்டே எவ்ரி சண்டே வந்து நீங்கள் கீர்த்தனை ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நன்றின்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். பிரசாதம் கீர்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். யார் வந்தாலும் சரி பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அவங்க கஷ்ட காலத்துலேயும் சரி நல்லா இருக்கும்போது சரி கூட இருப்பாங்க. கஷ்டகாலம் தானே சோகால் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஓடிடுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஆனால் கஷ்ட காலத்துலேயும் கூட இருப்பாங்க நீங்கள் பிரசாதம் கொடுத்தீங்கன்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். இந்தியன்ஸாக ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெஸ்டர்ன்
வேர்ல்டை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க. அதனால தான் பிரச்சனை. நம்மளுடைய கல்ச்சரை மறந்துட்டாங்க. சாரி. ஸோ ஓகே, இப்போ பிறப்பாடைய ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, ஸ்ரீமன் நாராயணா. இவர் வந்து ஃபார்மர் கவர்னர். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் ஏன் ரிஷிகேஷ் போகக்கூடாது? ரிஷிகேஷ் போனீங்கன்னா உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அங்கே வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக, கங்கை வாட்டர் இருக்குது, நல்லா ஏர் சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி சொல்கிறார். உடனே அங்கே சொல்கிறார், அங்கே டால்மியாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்பா பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவார். ஓகேன்னு சொல்லிடுவார் பிரபாதர். உடனே தவால் கிருஷ்ண மகாராஜர் எல்லாத்தையும் இது பண்ணாங்க, நல்லா வீடு இருக்குது, நம்ம வேணால் கொஞ்சம் போய் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாதான் பார்க்கலான்னு சொல்லி சொல்லுவார். அதே ரிஷிகேஷ் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும். அதனால் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஹோலி சிட்டி. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தவால் கிருஷ்ண மகாராஜ் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, அது பாம்பேலேருந்து நேராக தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறார் தவால் கிருஷ்ண மகாராஜ். ஸோ பிரபாதர் என்ன ப்ராமிஸ் பண்ணார், ஜுகு டெம்பிளில் வந்து இந்த ராதா ராஸ்மிகா வச்சுட்டு நான் வந்து ஒரு பெரிய கோயில் கட்டுறேன்னு சொல்லி அந்த டிடிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ முடிய போகுது. ஆனால் இன்னும் இனிஷியலேஷன் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே பிரபாத் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணார், வந்து ரிஷிகேஷ் போகிறார். இப்போ போகிறார். ஓகே, இதான் சிச்சுவேஷன். பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியராக இருக்கும், கூலாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா, டால்மியா ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த வீடு அவ்வளோ ஒரு அருமையான வீடு வந்து அந்த லொக்கேஷனே கிடையாது. ஆனால் அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா பிரபாடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. அவருக்கு பயம் வந்துடுச்சு, நம்ம இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் கூட தாங்காது போல், வி வில் டிபார்ட், இந்த உலகத்தை விட்டு போயிடுவோன்னு சொல்லி பிரபா நினைக்கிறார். அதனால் பிரபா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இறக்குறதா இருந்தால் விருந்தாவனில் இறக்கணும். தமால் கிருஷ்ண மகாராஜ் என்னை உடனே விருந்தாவன் கூட்டு போன்றார். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ரிஷிகேஷனில் எப்படி போகிறது? உடனே ஒரு டாக்ஸி அமர்த்துறாங்க. டாக்ஸி அமர்த்திட்டு 4 டிவோட்டீஸ், தாமோதர் பண்டிட் பிரபு அவர் தான் டிரைவர், தமால் கிருஷ்ண மகாராஜ் உபேந்திரா பிரபு, இவங்க எல்லாம் போகிறாங்க. போயிட்டு அது பயங்கரமாக பிரபா படுக்க வச்சு அப்படியே போகிறான். அந்த டிவோட்டிஸ்லாம் கீழே உட்காந்துப்பாங்க, கார் கீழே உட்காந்து, மீன்ஸ் இந்த கீழே சீட்டுக்கு நடுவில் கீழே இருக்கலாம், அப்படி உட்காந்துப்பாங்க. ஒரு டிவோட்டி முன்னாள் உட்காந்துப்பாரு, அப்படி உட்காந்துட்டு பிரபா படுக்க வச்சு அப்படி கூட்டு போவாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம் தான் அது. தூக்கி போடுமா. டெல்லி வரையும் அப்படி தான் இருந்துச்சு. டெல்லியில் வந்தவொடனே மகாபிரசாதம், அங்கே டெல்லியில் ஒரு டெம்பிள் இருக்குல்ல, சின்ன டெம்பிள் இருந்தது. அப்போ பிரபா தங்கியிருந்தால் ரூமில் டெம்பிள் ஆக்கிட்டான். அந்த மகாபிரசாதம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணார், அவ்வளோதான். பிரபா சொல்லார், எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சதுன்றார் பிரபா. நான் கிருஷ்ணாட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். 2 தான் எனக்கு இன்னும் இருக்கு பிரச்சனை இருக்குது, சாப்பிட்றது தூங்குறது தான், அதுவும் முடிஞ்சிச்சு எனக்கு அப்படின்ட்டார் பிரபாத். ஓகே, சாப்பாடு நிச்சயமாக இருந்தே போச்சு, ஒன்றுமே சாப்பிட முடியல, தூக்கமும் கிடையாது. ஆல்ரெடி நான் வந்து உடல் உறுப்புறது பாதுகாக்கிறத விட்டுட்டேன். ஏன்னா உடம்பெல்லாம் ரொம்ப ஒலிம்பாயிடும், கடைசி காத்துறது எலும்பு மாதிரி ஆகிடும். எனக்கு இப்போ எல்லா மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங், 4 விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு பிரபா சொல்கிறார். உடனே பிரபா தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், டெல்லியிலேருந்து விருந்தாவன் போகும்போது பிரபாதை பார்த்து சொல்கிறார், பிரபா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, விருந்தாவன் போகிறவனே ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்குறார். எஸ் அப்படின்றார். விருந்தாவன் தான் என்னுடைய வீடு அப்படின்றார், பாம்பே என்னுடைய ஆஃபீஸ் அப்படின்றார். அப்போ தான் அந்த ஃபேமஸ் வாசகம் வரும். அப்போ இன்னொன்று சொல்லுவார், மாய்பூர் இஸ் மை வர்ஷிபல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, விருந்தாவன் போன உடனே அங்கே சொல்லுவார், உடனே அங்கே லெக்சர் என்ன சொல்கிறாருன்னா, 5 minutes தான், நான் எனக்கு இறப்புன்னு ஒன்று வந்து தான், அது இங்கே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அங்குள்ள மாதாஜிலாம் சரி ஆரம்பிச்சிட்டான். உடனே அழுதான், ஓன்னு அழுதான், பிரபா அப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை, நான் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டேன். எதில் பேசிட்டேன், என்னோடய புக்கில் எழுதி வச்சிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து அதை படிக்க ட்ரை பண்ணுங்க, எல்லாம் படிங்க, கண்டினியூஸாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். நான் இருக்கணும் இல்லையோ அது முக்கியம் கிடையாது, இந்த உடலில் இருக்கணும் அது முக்கியம் கிடையாது. கிருஷ்ணா எப்பயுமே இருக்கிறாரு, அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் எப்பயுமே இருக்கிறாங்க. கீர்த்திரஸ்ச ச ஜீவதி, யார் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாங்களோ அவங்க எப்பயுமே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம எல்லாமே ஒன்றாவே எப்பயுமே எட்டாலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நம்முடைய வாழ்க்கையை எட்டாளான்னு சொல்கிறாங்க. ஹன்யத்தை ஹன்யமானே சரிதே. இங்கே எப்படி சங்கம் இருக்கும், பிரபாவோட சொல்லியிருக்காங்க, இங்கே எப்படி சங்கம் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போனாலும் ஒரு சங்கம் இருக்குமா, அங்கே பிரபாதோட அசோசியேட் பண்ணிக்கலாம்.
நம்ம எவ்வளோ சின்சியராக சேவை பண்ணிட்டு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்படி நம்ம அங்கே போனோடனே அங்கே அசோசியேஷன் இருக்கும் பிரபாதை வச்சு. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, நான் ஹன்னியத்தை ஹன்னியமானே சரீரே. இந்த உடல் வந்து அழிந்தாலும் ஆன்மா அழியாது. ஜனாதேவாந்திர பக்தி தீரஸ்தத்தை நாமகியதி. அதனால எப்பயுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி உயிரோட எப்பயுமே உயிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ கீதார் மகாராஜ் லெட்டர் எழுதுறார் பிரபாதருக்கு. இந்த மாதிரி அவருடைய நன்றியை தெரிவிக்கிறார் பிரபாத். இது வந்து யமுனாச்சாரிய பாடின பல ஸ்லோகத்தை அவர் கோட் பண்ணுறார். பவந்தமேவானுச்சர நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரா கதாஹமைக்காத்திய நித்ய கிங்கரா பிரஜர்ஷயிஷ்யாமி சனாத்த ஜீவிதம். உங்களை வந்து சேவ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக சேவ் பண்ணுறதுனால எல்லா விதமான பௌதிக ஆசைகளும் போயிடுச்சு. மனசு வந்து கம்ப்ளீட்டாக நிம்மதியாயிடுச்சு. ஓகே, அதனால் எப்போ வந்து நான் உங்களுடைய பெர்மனண்ட் நிரந்தரமான சேவனாக மாற முடியும், எப்பயுமே என்னுடைய மனசில் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடச்சிட்டாரு ஜெகநாதர், அந்த மாதிரி அவருடைய ரெஸ்பிரேஷன் பிரபாத் அந்த மாதிரி கிடச்சிட்டாருன்னு சொல்லி எப்போ இருக்க முடியும்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் பிரகலாத மகாராஜ் பாடுவார். நாரதமுனியை நினச்சி பாடுவார். ஏவம் ஜனம் நிபதிதம் பிரபவாஹி கூபே காமாபிகாமம் மணிய பிரபத்த பிரசங்காத் ஹித்மாத்மசாத் சுராசின பகவன் கிரஹித்தா சோஹம் கதம் நிவிசேத விருத்த சேவாம். பிரகலாத மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, பகவானே எனக்கு நிறைய விதம் பௌதிக ஆசைகள் இருந்துச்சு, ஒன்று விட்டு ஒன்று. இது எல்லாம் என்னைய பாலடைந்த கிணத்துக்கு தள்ள பார்த்தது. ஆனால் உங்களுடைய சேவை நாரதமுனி என்னையை காப்பாற்றிட்டாரு. ஆனால் என்னை ஃபஸ்ட்டு டியூட்டி என்ன, அந்த நாரதமுனிக்கு சேவை பண்ணுறதான் சொல்லி இந்த ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகத்தையும் கீதாஜ் மகாராஜ் கோட் பண்ணி பிரபாதர் வந்து க்ளோரிஃபை பண்ணார். ஓகே, அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து கிரிராஜ் மகாராஜை பற்றி எழுதியிருக்கார் அவர் லெட்டர், அவருடைய டைரியில். பிரபாதர் வந்து கிரிராஜ் மகாராஜ் பிரபாதருக்கு லெட்டர் போட்டார். அதில் ஸ்ரீமத் பாகவத்தையும் இந்த பவந்த மேவானுஷன் குறிப்பிட்டிருந்தார். அந்த பிரபாதர் படிச்சுட்டு அவர் அப்படியே அந்த லெட்டரையே குடித்த மாதிரி படித்தான். ஏன்னா அது ஃபுல்லாக அந்த ஏவம் ஜனம் நிமித்தம் பிரபாவாகிக்கு அந்த ஸ்லோகத்தையும் பிரபாதோடைய இது பிரகலாத் மகாராஜ் பர்பட்லையும் அதெல்லாம் படித்தான், ஃபுல்லாக படித்தான். ஏன்னா கிரிராஜ் மகாராஜ் ரொம்ப பிடிக்குமா பிரபாதர். ஏன்னா கிரிராஜ் மகாராஜ் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார், கடைசி வரையும் ஓடவே இல்லை. அவர் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், அவருடைய வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்தது இல்லையா, அப்போ கூட அவர் அந்த இடத்துக்கு போகல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சர்வீஸ் ஜூகுட் டபுள் மேனேஜ் பண்ணுறது. எப்பயுமே அவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணார். ஆனால் பிரபாத் ரொம்ப பிடிக்குமா கிரிராஜ் மகாராஜா. ஓகே, ஏ நாமாம் பிரபத்தியந்தே தாம் சேவ ஜாமியம் இப்போ எழுதியிருக்கார் தமால் கிருஷ்ண மகாராஜ் அப்படி டைரியில் எழுதியிருக்கார் இந்த மாதிரி. ஓகே, ஸோ பிரபாதருக்கு விருந்தாவனம் அவருக்கு தன்னுடைய உடலை விட போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் எல்லா லீடர்ஸும் வரணும்னு சொல்கிறார், எல்லாரையும் வந்து பாருங்கன்றார். ஓகே, இப்போ எல்லாம் வந்து உலகத்து ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க. கிரிராஜ் மகாராஜ் நம்மளும் போய் பார்க்கணுன்றார். பாம்பேயில் எப்படி இருக்கே, சரி 2 நாள் போயிட்டு வரலான்னு சொல்லி அவர்கிட்ட நேரி வர்றார். அப்போயே பிரபாகர் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறார். ஏன் இந்த மாதிரி மணியெல்லாம் கரெக்டாக பிபிடிக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, பிபிடிக்கு அனுப்பிச்சா தான் இது பண்ண முடியும். அப்போ பிரபாகர் சொல்கிறார், பிபிடி வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும், லீனியண்ட்டாகவும் இருக்கணும். சில மணி அனுப்பினாலும் பரவாயில்ல, திருப்பி ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயம் நீ மணியை கலெக்ட் பண்ணி அப்படி சொல்கிறார். உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ன பண்ணுவார். அப்போ ஸோ ஒரு நாள் வந்து லெட்டர் எழுதுறாரு. தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து டைரியில் இது பண்ணியிருக்காரு. உங்களுடைய அன்பு ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் எடுத்துருங்க பிரபாத், கிருஷ்ணரை ப்ரே பண்ணிட்டேன், இனி ஆயுள் காலம் எடுத்துருங்க, எடுத்துட்டு பிரபாத் கொடுத்துருங்க, பிரபாத் வாழட்டுன்றார். பிரபாத் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறதுக்கு பதிலாக உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தலான்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து சேவை பண்ணிங்கன்னா அதுதான் பெரிய விஷயம்ட்டார். அப்படி தான் நீங்கள் வெளிப்படுத்தணுன்ட்டார். ஓகே, அதனால் அவர் அதெல்லாம் உடனே ரொம்ப எமோஷனாக எழுதலாம் அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணல. என்னுடைய உசிரை எடுத்துக்கோங்க, அவர் உசிரை வச்சுருங்க கிருஷ்ணா, இப்படிலாம் நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டார். ஏன்னா அப்பயே நிறைய சண்டை வந்து அதெல்லாம் சொல்கிறார், ப்ராப்பராக சால்வ் பண்ணிக்கிறார். இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப கிரிராஜ் மகாராஜ் ரொம்ப டச் பண்ணிடுச்சு. நம்ம எல்லாம் கோஆப்ரேட்டாக இருக்கணும், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஓகே, இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து 1973 பிரபாத் சொல்கிறார். நம்மளுடைய டெடிகேஷன், சின்சியாரிட்டி, உண்மையெல்லாம் எப்போ தெரியும்னா, ஆன்மீக குருக்கு வந்து மியூச்சுவல் கோஆப்ரேஷன் ஸ்பிரிட்.
இந்த மூமெண்ட்டை புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஞ்சு போகிறது தெரியுமா, ஃபேக்ஷன்ஸ் பிரிக்கிறது, இல்லைன்னா டிவியேட் ஆகுது. எனக்கு பொசிஷன் கிடைக்கலையா, அப்போ நான் வந்து தனியாக ஆரம்பிச்சுக்கிறேங்க, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் சொல்லிக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிக்கிறேன், நான் தனியாக ஆரம்பிச்சிக்கிறேன். டீவியேஷன், ஃபேக்ஷன்ஸ்னால் நல்லா போயிட்டுருக்கா, அது ரெண்டா உட. நான் லீடரானா எப்படி இருக்கும், இப்போ 100 பேர் வராங்களா, என் கீழே 50 பேர், உன் கீழே 50 பேர், ஃபேக்ஷன்ஸ். இந்த மாதிரி இல்லாமல் நீங்களாம் கோஆப்ரேட்டிவாக அந்த மூமெண்ட்டை புஷ் பண்ணணும். ரொம்ப திருப்பி நெட்டில் எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, யூ ஹேவ் டு பி மேட் ஆஃப்டர் கிருஷ்ணா அப்படின்றார். அதை நான் எந்த டிசபிலிட்டியும் பார்க்கலேன்றார். எல்லாம் அந்த பொசிஷன் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் முன்னேறி வந்துட்டீங்கன்னா ஃபுல்லி உங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லாக கிருஷ்ணர் கான்சியஸ் எப்படி முன்னேறது அந்த மாதிரி தான் இருக்கணும், அதுதான் முன்னேற்றம் சொல்லி பிறப்பாது. ஆனால் கரெக்ஷன்றார். ஸோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் மீட் பண்ணுவார், சொல்கிறாரு, உங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் போன பிறகு எப்படி நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பிரபாதர் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி வந்துருச்சு அவருக்கு. பிரபாதர், ஓகே, நம்ம போன பிறகு எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம போனால் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் ஏமாற்றி இந்தியன்கான எல்லாத்தையும் சாப்பிட்ருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வில் எழுதுன்றார். எல்லா டெம்பிளுக்கும் 3 பேரை போடுங்க, பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அந்த மாதிரி போடுங்க சொல்லி எல்லாம் அந்த வில்லை கரெக்டாக எழுத சொல்கிறாங்க. கரெக்டாக எழுதுறாங்க எல்லோரும். பிரபாதர் ஃபுல்லாக கேட்குறாரு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிரபாதருடைய ஹெல்த்தை பார்த்துட்டு ஒரு ஆயுர்வேத டாக்டர் ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கான்னு சொல்லிடுறாரு. இந்த வில்லாம் எழுதி முடித்தோடனே வந்து செக் பண்ணுறாரு, உங்கள் ஆங்ஸைட்டிலாம் போயிடுச்சு அப்படின்ட்டு, இப்போ இந்த பல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்றார். பிரபா சிரிக்கிறாரு. அதுதான் அவருக்கு அவ்வளோ ஆங்ஸைட்டி. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த இஸ்கானை க்ரியேட் பண்ணோம். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சொத்து நினச்சி இது பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. என் பிரபாவுடைய சன்ஸ் 2 பேர், சன்னில் ஒரு பையன், அவருடைய ஒரு பையன் வந்து இந்த மாதிரி கேஸ் பண்ணான், இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரும்னு சொல்லி கேஸ் பண்ணோம். இது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். பிரபாவுடைய பையனே அப்படி பண்ணும்போது இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க பண்ணுறதுக்கு ரெடியாக அந்த மாதிரி. அதெல்லாம் பிரபாருக்கு ரொம்ப இந்த மாதிரி இஸ்கான ஒரு பொது உடைமை வந்து இது மக்களுடைய சேவைக்காக இருக்கணும். மெயின் நோக்கம் என்னன்னா பிரசாதம் கொடுக்கறது, கீர்த்தன் பண்ணுறது. நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அட்ராக்ட் ஆகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. பாருங்கள், இஸ்கான் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும், க்ளீனாக வச்சுருப்பாங்க. டிடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், டெய்லி அலங்காரம், டெய்லி ட்ரெஸ் மாற்றுறது. இவங்கனால இஸ்கானால் விருந்தாவனுக்கே நிறையா காசு அந்த கடைக்காரங்களுக்கெலாம் அவங்களாம் ரொம்ப குளோரிஃபை பண்ணாங்க பிரபாதர். முன்னையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு ஒருக்க மாற்றுவாங்க கோயிலில். இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா டெய்லி மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸிங், அந்த மெட்டீரியல், அது எல்லாமே ஜுவல்லு, இது எல்லாமே நல்ல பிஸ்னஸ். ஓகே, ஸோ பிரபாதரை பற்றி உள்ளே போனோடனே எல்லாம் குளோரிஃபை பண்ணாங்க விருந்தாவனில். கிருஷ்ணரை உலகத்துக்கு கொண்டு போய் காமிச்சிட்டார் பிரபாதர். இப்போ விருந்தாவனை உலகத்துக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இவங்க வந்ததுக்கப்புறம் பிரபாதர் வந்து இந்த மாதிரி விருந்தாவன்லாம் வச்ச பிறகு பெரிய பெரிய டூரிஸ்ட் கம்பெனிலாம் இருக்குல்ல, ஃபாரின் கம்பெனி, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விருந்தாவன் டூர் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்கான் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல ரூம்ஸ்லாம் வேணும் ஃபாரின்காரங்க தங்குற மாதிரி. அதெல்லாம் பிரபாதர் பிளான் பண்ணுறாரு, அந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபாரின்காரங்களை இழுத்து அவங்களும் கிருஷ்ணவனில் இருக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி பிரபாதர் பிளான் பண்ணிட்டார். எல்லா மகாராஜா வந்துடுறாங்க. சத்ஸ்வரூ மகாராஜா, கமால் கிருஷ்ண மகாராஜா, கோபால் கிருஷ்ண மகாராஜ், பகவானந்த மகாராஜ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஓகே, எல்லாருமே டஸ்டி எப்படி போகிறது, மாயப்பூர் பாஜரி யார் போகிறது, ஜெயபிரகாஷ் மகாராஜ், பகவானந்த மகாராஜ், கோபால் கிருஷ்ண மகாராஜ் 3 பேர் போடுங்க. பாம்பேக்கு எப்படி கமால் கிருஷ்ண மகாராஜ், கிரிராஜ் மகாராஜ், கோபால் கிருஷ்ண மகாராஜ் போடுங்க. இப்படியே ஒன்றா சொல்லி இது பண்ண டஸ்டி கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, பிரபா சொல்கிறார், என் உடல்நிலை எப்படி இருக்குது, நீங்கள் கிருஷ்ணர் வந்து நான் பார்த்தீங்கன்னா உடல்நிலை எப்படி இருந்தாலும் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போனால் தான் வைகுண்டம் தான். ஏன்னா டெம்பிளுக்குள்ளே வைகுண்டம் தான் இல்லையா. இப்போ அது 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து சிட்டியில் வாழ்றது, சிட்டி எப்படி ரஜசிக் குணம், தமோ குணம், ரஜோகுணம். ஓகே, பேஷன், மோட பேஷன். பிராத்தல் ஹவுஸ், இந்த மாதிரி விபச்சாரி விடுதி, தண்ணி அடிக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா, பார், இதெல்லாம் வந்து எப்படின்னா தமோ குணம். தமோ குணத்தில் வசிக்கிறவங்க தான் அங்கே போவாங்க. அங்கே போய் இருந்தால் தமோ குணம். ஃபாரஸ்ட் லிவிங், காட்டில் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க வந்து சாத்விக குணம், நல்ல சாத்விகம்னு தெரியலையா, சாத்விக குணம், நல்ல குணம், மோட் ஆஃப் குட்னஸ். டெம்பிளில் வசிக்கிறது சுத்த சத்வம், வைகுண்டாவில் வசிக்கிறது. அதனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் போனாலும் சரி, நியூயார்க் போனாலும் சரி, எல்லாம் வைகுண்டம் தான். அதனால் நான் இங்கே இருந்தேன், விருந்தாவில் இருந்தாலும் சரி, லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கே விட்டு கிளம்புனாலும் வைகுண்டம் தான் போகிறேன். அதனால் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். கிருஷ்ணர் எப்படி பிளான் பண்ணுறாரோ
அப்படி பிளான் பண்ணுறோன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஆனால் டிசேபிள்ஸாக விடாமல் ப்ரே பண்ணுறாங்க கிருஷ்ணர்கிட்ட. எப்படி 1967 பிரபாதுக்கு வந்து ஒரு அட்டாக் வந்ததோ அந்த டயத்தில் பிரபாத் வந்து விருந்தாவன் வந்துட்டார். எல்லாம் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, பிரபாதுக்கு ப்ரே பண்ணாங்க. அப்போ பிரபாத் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி திருப்பி வந்து பிரச்சாரம் பண்ணி பெருசாக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி 1977 ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்து எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நாங்கள் போட்டோன்னு சொல்லி ராமேஸ்வரம் மகாராஜ் போய் சொல்கிறாங்க. எல்லாம் டெஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுறோம், எல்லாம் அப்ரூவ் பண்ணிங்களான்னு அப்ரூவ் பண்ணுறேன்ட்டார். ஓகே, நீங்கள் எல்லாம் நல்லா கம்பிட்டன்ட், நீங்கள் நான் போனதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா வழி நடத்த முடியும், இஸ்கான் வந்து பெரிய லெவல் கொண்டு போக முடியும்னு சொல்லி சொன்னார். பிரபா 1977 1977 இந்த உலகத்தோட டிசப்பேர் ஆனாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, டிசேபிள்ஸ் வந்து இந்த ஜிவிசி ஜென்ரல் பாடி கமிஷன் இது மூலமாக என்ன பண்ணாங்கன்னா இதை நிரூபிக்கிறோம். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஓகே, யாராவது கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா இருக்கும், எல்லாம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸே பாயிண்ட் ஷேர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பிரபுபாதருக்கு எப்போ இந்த கிருஷ்ணர் மேல ஒரு இது, அவர் வந்து சிறு வயதிலேயே அவர் வந்து நான் வீட்டில் படுப்போங்க. சிறு வயதிலேயே அவர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேலே ரொம்ப இது பிரியம். அவர் வந்து பிறந்த உடனே ஒரு செரமனி பண்ணுவாங்க. என்ன செரமனி பண்ணுவாங்கன்னா, தவக்கம் இல்லையா குழந்தை, அப்போ ஒரு இடத்துல ஸ்ரீமத் பானம் வச்சுருப்பாங்க, ஒரு இடத்துல பணம் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த குழந்தை எதை செலக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நடுவில் வச்சுருவாங்க. பணத்துக்கு பக்கத்தில் போகுதா ஸ்ரீமத் பாவத்தில் போகுதான்னு சொல்லிட்டு. இப்போ பிரபா என்ன பண்ணுவார், நேராக ஸ்ரீமத் பாவத்தை போய் டச் பண்ணுவார். அப்போயே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிரபாதுடைய ஜாதகம் அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கணிப்பாங்க பிறந்த உடனே. இப்பயும் கணிக்கிறாங்க, பட் அவங்க அவ்வளோ தீவிரம் கிடையாது, ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்தோன்னே அந்த ஜாதகக்காரன் சொல்லிடுறேன், ஜாதகம் பார்த்த சொல்கிறார், பிற்காலத்தில் மிகப்பெரிய சன்னியாசியாக வருவார், கடல் கடந்து போவார், 108 கிருஷ்ணர் கோயிலை நிறுவுவாருன்னு சொல்கிறார். அது அப்படியே உண்மையாக. அதே மாதிரி சிறு வயதில் பார்த்தீங்கன்னா 5 வயசில் பிரபாத் ரத யாத்திரை பண்ணுறார். ஜெகநாத ரத யாத்திரை அவருக்கு 5 வயது இருக்கும்போது பண்ணுறார். சிறு வயதிலேயே வந்து அவர் வந்து ராதாகிருஷ்ணன் டிடி வச்சு தான் விளையாடுவார். அபிஷேகம் பண்ணுறது, ஆரத்தி பண்ணுறது, பிரசாதம் இந்த மாதிரி பண்ணுவார். அவர் சிறு வயதுலேருந்தே இப்படி தான் இருந்திருக்கார். அதனால் அவருடைய ஆச்சாரியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பகவான் வந்து அனுப்புறது தான் ஆச்சாரியா. அவங்க இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வராங்க. நம்மளுடைய பிறவி அந்த மாதிரி இருக்காது. நமக்கு வந்து நிறையா எண்ணங்கள்லாம் நிறைய மாறும் இல்லையா. ஒரு எண்ணங்கள் மாறும்போது நம்முடைய திசையும் வாழ்க்கை திசையும் மாறிட்டே இருக்கு. நம்ம ஏதோ பிரம்மாண்ட பிரமத்தை கோணபாகியவான் ஜீவான் குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்திரதா பீஜம். ஏதோ ஒரு பாக்கியத்தினால அதிர்ஷ்டத்தினால என்ன பண்ணுறோம், நம்ம வந்து குருவும் கிருஷ்ணாவையும் பார்க்குறோம். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக அந்த வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா சின்ன புக்கு தான், தமிழில் சின்ன புக்காக இருக்கும். 150 ரூபாய். இப்போ ரீசெண்டாக ஆறுமுக கூட வாங்கினார். அது ஒரு 500 புக்காக இருக்கும். ஆறுமுக படிச்சிங்களா அந்த புக்கு? ஆறுமுக பிரபு படிச்சிருக்கேன் பிரபு. 394 பேஜ் இருக்கு. ஓ சரி, ரைட், ஓகே படிங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்க்கை வரலாறு. 150 ரூபா தான் இருந்தாலும் அது தமிழில் அப்படி இருக்குது. இங்கிலீஷில் வந்து பெருசாக இருக்கும், 1200 ரூபா. அது வந்து நிறைய புக்ஸ் இருக்கும், 7 புக் இருக்கும். இந்த மாதிரி அருமையாக அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஓகே, ஸோ அதனால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி தமிழில் இருக்குது. ஒன்று இருக்குது, சின்னதுக்கே 150 ரூபாய்க்கு. அது நிறைய இருக்கு மாதாஜி, ஒரு புக் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வேற புக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைபிள் எழுதியிருப்பாங்க. ஒரு டிசைபிள் எழுதுறது 13 புக் இருக்கு, 7 புக் இருக்குது. அதே மாதிரி இது வேற டிசைபிள். இது எல்லாமே தமிழில் அவங்க பண்ணல, இங்கிலீஷ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரபு சொல்லுங்க பிரபு. அதே மாதிரி சொல்றது மாதிரி இப்ப சொல்லிட்டு வந்து அதே மாதிரி சின்ன வயசுலயே அவர் இந்த ரத யாத்திரையும் பண்ணாரு இல்லையா? ஆமா, ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம் எனக்கு கேட்கணும் போல தோணுச்சு, ஒரு டவுட் பண்ணக்கூடாது, பட் ஒரு சந்தேகம் வந்து கேட்டேன். இப்போ நம்ம என்னதான் பக்தி என்னதான் பண்ணாலும் நம்ம வந்து ஃபிராக்மெண்ட் ஆஃப் கிருஷ்ண பகவான் இருந்தா கூட அவரும் நம்மளும் ஒன்னா ஆக முடியாதுங்கிறதா என்னோட புரிதல் இல்லையா? என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து முதலாளி நம்ம அவருக்கு நமக்கு அவருக்கு சேவை பண்ணணும். இதான் எங்க போனாலும் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது சாப்டர்ல
87 சாப்டர்ல 50வது ஸ்லோகத்துல ஒரு லைன் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சு, அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்னாக்க, நான் படிக்கிறேன், இந்த மாதிரி அவ வேணுங்கிறது எல்லாம் நமக்கு பகவான் கொடுக்கறார். அது பர்டிகுலர்லா என்ன எதுக்குனாக்க, நான் தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு லைன் மட்டும், அப்படியே இங்கிலீஷ்ல படிச்சுட்டு என்ன எதுக்குனாக்கா, இந்த அந்த பகவானுடைய ஒளியில போய் நம்ம சேர முடியுங்கிற மாதிரி அதுக்கு வேணுங்கிறதுல கொடுக்குறாருங்கிறத பத்தி எதிர்க்கு. அது எனக்கு கொஞ்சம் டவுட், அதை கேட்கணும் போல தோணுது. தெய்வீக ஞானத்தை தேடுபவர்களுக்கு இறைவனின் ஆன்மீக பேரொழியில் கலந்து அதன் மூலம் முக்தி அடைவும் அறிவை அளிக்கிறார்னு எழுதியிருக்கு. இது வந்து எனக்கு கொஞ்சம் புரியணும். எப்படின்னா நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா கேட்டதுக்கு நன்றி. இது எப்படின்னா, பகவானுக்கு வந்து 3 விதமான இது இருக்கு, ஃபீச்சர் இருக்கு. எப்படின்னா அது தெரியும். அது வந்து நம்ம வந்து இது சொல்ற முடியா, பிரம்மா, அப்புறம் வந்து அப்புறம் வந்து பகவான் சொல்றோம். ஆமா, கரெக்ட். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பிரம்மா போய் சேர்றான்னு சொல்றீங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, போயிட்டு அங்க இருந்து ஃபர்தரா டெலிவேட் ஆகுறதோ? அப்படி கிடையாது. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அம்மா வந்து அம்மா வீட்டுல இருந்து வெளியே குழந்தை வந்துச்சு. குழந்தை வந்த உடனே ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான் உள்ளே போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லுது. அப்ப அம்மாவால உள்ள கொண்டு போக முடியுமா? திருப்பி முடியாதுல்ல. ஆனா பகவான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி நான் ஜோதியில கலக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனா பக்தர்கள் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் இருக்கு. பிரம்மா, பரமாத்மா, பகவான்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் போய் சேர்ந்துருவா. அங்க போய் சேர்ந்து ஃபர்தரா டெலிவேட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ரைட்டா? இல்ல அப்படி கிடையாது. பக்தர்கள் வந்து அந்த இதுக்கு போக மாட்டாங்க. பக்தர்கள் டைரக்டா போயிடுவாங்க. நீங்க சொல்ற ரைட் தான். பக்தர்கள் அந்த அலை இது புரிதலுக்கோசம் சொல்றேன். இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லுவா, இந்த மாதிரி நீ இந்த 10th பாஸ் பண்ணிடுப்பா, முடிஞ்சு போச்சு, டென்ஷன் பண்ணிக்காத, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அதுக்கப்புறம் 12th மாதம் எப்படியோ பண்ணிடுப்பான்னு சொல்றோம், அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்கிறோம். அதே மாதிரி எலிவேட் பண்றதுக்கு ஒரு இந்த பிரம்மாங்க நிலைமை எலிவேஷன் நினைச்சுக்கலாமா? இல்ல அதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒரே நிமிஷம் சொல்லிடுறாங்க, ரிஸ்க் இருக்கு அதுல. அப்படி நீங்க சொன்னீங்களா 10th 12th அந்த மாதிரி கிடையாது. அது பிரம்மன் போயிட்டு அங்கேருந்து விழுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி பிரபாத் வந்து ஒரு ஆரோக்கிய கிருஷ்ணா பரம் தரஹா பதந்தி அதோ அநாததோ யுஷ்மத்தங்கரையா. ரொம்ப தூரம் மேலே போவாங்க. அந்த சேவை மனப்பான்மை இல்லாதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு பிரபாத். ரொம்ப 1-2 சோல்ஸ் தான் மேலே போவாங்க. சுகதேவ கோஸ்வாமி 4 குமாரர்கள் இவங்களாம் மேலே போயிடுவாங்க. ஆனால் மேக்சிமம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி தான் போட்டு. அதனால தான் டிவோட்டீஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி பேசுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ண நம்ம வந்து எல்லா விதமான பௌதிக ஆசைகளுக்கு மாறி வெளியே வரலாம். போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை போயிடும் இல்லையா? ரைட்டு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீகத்தில் முன்னேற நினைக்கிறவர்கள் வந்து பௌதிகத்தில் இருந்த நாட்டத்தை குறைச்சுக்கணும் பிரபுஜி. அப்படி இல்லைன்னா அது நம்ம விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம்னு சொன்னீங்கல்ல பிரபுஜி? கரெக்ட். அப்படிதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு மத்தியில். கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் சொல்லுவோம். பகவத் பஜனோன்மகஷ்ய பாரபரமதிகமஷ்ய பவசாகரஷ்ய அந்த மாதிரி. ஓகே, சொல்லுங்க பிரபு. ஒரே விஷயம் பிரபு. இஸ்கான் என்பது மக்களுடைய போஷத்தாக இருக்கணும்னு பிரபாத் அவர்கள் சொல்றாரு. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அப்புறமும் இந்த இயக்கம் வந்து யாரும் இது பண்ணாம முன்னேறி கொண்டு வரணும், ஆன்மீகத்துல முன்னேறணும். நம்ம வந்து பிரபுபாதரோட சங்கத்துல இங்கே இருந்தோம்னா நம்ம நாளைக்கு ஆன்மீக உலகம் போகும்போதும் பிரபுபாதரோட அசோசியேஷனை நம்ம எடுத்துக்குவோம். கிருத்திகா மாதாஜி, உங்களுக்கு எதுவும் சந்தேக பாயிண்ட்ஸ் இருக்கா? அதுக்கு ஆர்வம். சொல்லுங்க மாதாஜி. என்ன சாரி மாதாஜி கேட்கல, ஒரே நிமிஷம் நீங்க மீட்ல போட்டுறேன் அவரை. சொல்லுங்க. நம்மளையே கிருஷ்ணன் தனித்தனியா பார்க்காம நமக்குள்ளேயே கடவுள் அப்படி பாக்குறது என்ன கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? நம்மளும் கிருஷ்ணனும் ஒண்ணு தனித்தனின்னு சரி.
நமக்குள்ளேயே கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு பாக்குறது தானே பிரபுஜி கரெக்டா இருக்கும். இல்லை அப்படி கிடையாது. கிருஷ்ணர் உள்ளே இருக்கார், வெளியே இருக்கார். அதாவது கிருஷ்ணா வந்து அசிந்திய பேத பேதத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. கிருஷ்ணர் உள்ள பரமாத்மா இருக்கார், அது ஒரு ஃபீச்சர். பிரபு சொன்னாங்களே கிருஷ்ணமூர்த்தி பிரபு 3 ஃபீச்சர் இருக்கு. பிரம்மேத்தி, பரமாத்மி, பகவானிதி. உள்ள பரமாத்மா இருக்கார், அது ஒன்று. ஓகே, வெளியில வந்து பகவான் இருக்கிறார். எப்போ நம்ம அவரை பகவானா ட்ரீட் பண்ணி நம்ம நாமெல்லாம் சேன் பண்ணுறோமோ இப்போ பகவானே உள்ளே வந்துடுறாங்க. நம்ம முதல்ல நினைக்கிறது வந்து பரமாத்மா நமக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி பரமாத்மா. பரமாத்மாவோட அதிகமான ஃபீச்சர் வந்து பகவான். பகவான் இருக்காரு, அவருக்கு சேவை பண்ணுறேன், அவருடைய நாமத்தை சொல்கிறேன், அவருடைய நாமத்தை கேட்குறேன், அவர் சொன்ன வார்த்தைகளை படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், பாகவதம் கேட்குறேன். இந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ண மனசு வந்துருச்சுன்னா அப்போ பகவானே உள்ளே வந்து ஹார்ட்டை க்ளீன் பண்ணுறான். ஓகே, அது வந்து ஹையஸ்ட்டு. ஓகே, அதனால் வந்து நமக்குள்ளே இருக்கா கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து இந்த யோகிஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. எல்லா இடத்தையும் இறைவனை காண வேண்டும், இதயத்திலே இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பகவத்கீதையும் இருக்குது, சர்வஸ்வ சாமஹிருதி சன்னிவிஷ்டோ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனாலும் அது பரமாத்மா ஃபீச்சர் வந்து ஒரு ஃபீச்சர் தான். அவர் பகவான் தான் அப்படி பரமாத்மா வந்திருக்கேன்னு சொல்லி பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார். சிறு தனுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சிறு துணுக்கே இப்படி இருக்கும்போது, பரமாத்மாவே இப்படி இருக்கும்போது பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் பக்தர். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்ல பிரபுஜி, ஒரு நான் படிச்சதை சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இதில் இந்த வேதா பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்டில் கொடுத்துருக்காரு இல்லையா, எத்தனை பேர் அதில் வந்து so many ways they have contributed for the success of this வேதா பேஸுங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. அதில் ப்ரீஃபேஸில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருனாக்கா, ஈவன் யாரோ ஒருத்தர் ஒழுங்கு நல்ல பக்தர் ஆகிட்டா மை ஒர்க் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. தாழ்மையாக வராருங்க நான் சொல்ல வரேன். வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், யாரா இதுதான் பெனிஃபிட் எடுத்துக்கணும், எல்லாரும் பக்தர் ஆகணுங்கிறது அவர் அந்த அளவுக்கு தாழ்மையாக வந்து சொல்லியிருக்காரு. சரோஜா மாதாஜி, உங்களுக்கு கருத்து இருக்கா? கிரிராஜ் மகாராஜ் மாதிரி ஒரு பர்ஃபெக்டா எடுத்துக்கிட்டா அது பிரபுபதாவுக்கே பிடிக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து குருவுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளும் நல்ல காரியங்களை செய்யணும். ஓகே ஓகே. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ கார்லயே பிருந்தாவனம் போயிட்டு அங்க போய் பிரசாதம் சாப்பிட்டோன்னே அவருக்கு உடல் சரியாயிடுச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அக்ஷய் மாதாஜி. கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் டெய்லி ட்ரெஸ் மாத்தந்தால அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா அக்ஷய் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நித்யா எல்லாரையும் பக்திக்குள்ள கொண்டு வரது பிரசாதம் ஒரு வழிங்கிறத அவர் என்னைக்கோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. நம்ம ஃபேமிலிலேயே யூஸ் ஆகுது பிரபு. அது அப்படிதான் அவங்க கொடுத்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வழியா இருக்குது. பிராக்டிகலா பாத்துட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணாவை இன்னைக்கு உலகத்துக்கு பூரா காண்பித்து கொடுத்திருக்காரு பிரபு. உலகம் பூரா இன்னைக்கு கிருஷ்ணாவை அவரு காமிச்சு கொடுத்துருக்காரு. கரெக்ட் 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 வெரி நைஸ். தேங்க்யூ ப்ரோ. லக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நம்ம பிரபுஜி, எனக்கு ஒரு டவுட். அவர் ஏன் ரிஷிகேஷ்க்கு அவரை கூட்டிட்டு போனோம்? முதலே விருந்தாவனத்துக்கே கூட்டிட்டு இருந்திருக்கலாம். அவர் தான் ரிஷிகேஷ் போகணுன்றாரு. ஒருத்தர் வந்து என்னை மீட் பண்றாருல, சங்கர் நாராயண் சொல்லிட்டு கவர்னர், ஃபார்மர் கவர்னர் குஜராத், அவர் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி நீங்கள் ரிஷிகேஷ் போனால் உங்களுக்கு ஹெல்த் நல்லா ஆகும் சொல்றாரு. அவர் போகிற கிளம்புறாரு. ஓகே, ஒரு ஃபேவரட் பர்சன் சொல்லும்போது அவர் தான் போறாரு. ஆனால் அங்கே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகல. திருப்பி அங்கேயிருந்து பிருந்தாவன் பக்கம் அப்படி பிருந்தாவன் வந்துடுறாரு. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி நீங்கள் சொல்லுங்க. லக்ஷ்மி பெங்களூர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதோ பாயிண்ட். சரி ரைட். ஓகே சரி, நம்ம எல்லாம் பேசிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஆஸ்யூஷுவல் கிளாஸ் இருக்கு. எல்லாம் வந்து கலர் மாதிரி சொல்லிட்டீங்களா நீங்கள்? உலகம் முழுவதும் கிருஷ்ணரை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவர் வந்து பேரே வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம்னு வச்சிருக்காரு. இந்தியா இயக்கம்னு அவர் வைக்கலையா? கரெக்ட். வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ முடிச்சுக்கலாம் கிளாஸ் முடிச்சு. உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஆசை உனக்கு பாயிண்ட் இருக்கா? ஆக்சுவலி அவர் சொல்றாரு இல்லையா, நாம எப்படி இருந்தாலும் நீங்க கோஆபரேட்டிவா நீங்க வந்து பண்ணணும்னு சொன்னாரு. கரெக்ட். டிவியேஷன் இல்லாம, ஃபேக்ஷன் இல்லாம டிவியேஷன் இல்லாம கோஆபரேட்டிவா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிரிராஜ் மகாராஜ் வந்து கரெக்டா எழுதி இருந்தாங்க இல்லையா, என்ன நான் எப்படி பிரகலாதரோட பிரேயர்ஸும் இவர் யமுனாச்சாரிய பிரேயர்ஸ். ஆமா, அது வந்து ரொம்ப ஏன்னா பிரகலாதர்
மாதிரி லைக் பண்ணுவார் ரொம்ப. அந்த he is a representative of அப்படிங்கிற ஒரு வச்சு உங்களோட சேவைக்கு நான் சேவை பண்றதா எனக்கு நல்லதுன்னு பிரகலாத் மேரேஜ் பண்ண ஆர்தம் நிற்கிறேன். ஆமாம் அது வந்து இவர் பிரபாதிப்பார். கரெக்ட். சரி ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதரபஸ்ய கிருபா சிந்திப்பேவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்தக்குடி வைஷ்ணவன் की हरिदास ठाकुर की शीला प्रभुपाद की जय गौर वैमानंदे हरि हरि बोल. थैंक यू. हरे कृष्णा. Thank you, Krishna. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. हरे कृष्णा devotees. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. Hare Krishna, Prabhuji. हरे कृष्णा माता जी.